சம்பளம்லாம் கூட்டியிருக்காரு. நல்ல விஷயம், சந்தோஷம். என்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாத நிலைமையில் இருந்துச்சு. இன்றைக்கி எதிர்பார்த்த அளவுக்கு சம்பளம்லாம் கூட்டி மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிச்சிருக்காரு. அவருக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு 1350 ரூபா கொடுத்தாங்க. இப்போ இந்த முறை 400 ரூபா கூடுபட்டுருக்கு. 400 ரூபா கூடுபட்டு, அது இல்லாமல் 20 நாள் வேலை செஞ்சால் எல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் 1750 ரூபா போல் எங்களுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுத்துருக்காரு ஜனாதிபதி. அவருக்கு ரொம்ப நன்றி. சின்ன ஒரு கணக்கில் வேலை செஞ்சுக்கிட்டு சின்ன சம்பளத்தை வாங்கிட்டு நாங்கள் பட்ட கஷ்டங்க. நாங்கள் இந்த மழையிலையும் தண்ணியிலையும் வெயிலையும் காஞ்சி தண்ணியில் கஷ்டப்படுறோம். இதில் எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய ஒரு உதவி, பெரிய ஒரு சந்தோஷங்க. வருஷ கணக்குலையும் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம், வருஷ கணக்குலையும் சொல்லிக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு கிடைக்கவே இல்லை, இப்போ கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷங்க. நாங்கள் ஜனாதிபதிக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்கள். பட்ஜெட் பார்த்தீங்களா? பட்ஜெட் பார்த்தேன். உங்களுக்கெல்லாம் சம்பளம் கூட்டு விட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஜனாதிபதிக்கு ரொம்ப சந்தோஷம். அவருக்கு ரொம்ப நன்றியை தான் நான் சொல்லுவேன். சும்மா நின்று தான் சம்பளம் வாங்கணும், இப்போ இல்லாமல் கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம். வடக்கு நோக்கிய ஒரு சர்வதேச விளையாட்டரங்கம், எங்களுடைய தமிழ் இளைஞர்கள், எங்களுடைய முஸ்லீம் இளைஞர்கள், எங்களுடைய சிங்கள சகோதரத்துடன் ஒரு அங்கே விளையாடக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கின்றது இந்த பாதத்தின் மூலம். கிராமிய பாலங்கள், வீதி அபிவிருத்திகள் கிராமங்கள் நோக்கிய அவர்களுடைய அந்த பாதிட்டு நகர்வு முன்மொழியப்பட்டது. ஒரு பொதுமகனாக, ஒரு உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்தவர் என்ற அடிப்படையில் அதை நான் மிகவும் பெருமை அடைகின்றேன், ஒரு மகிழ்ச்சி அடைகின்றேன். வடக்கே இருக்கிற வீடற்ற நபர்களுக்கு, குடும்பங்களுக்கு 2000 புதிய வீடுகள் கட்டி கொடுக்க அரசாங்கம் முன்வந்துள்ளது. ஜனாதிபதி அவர்கள் இந்த கொண்டு வந்திருக்கிற 2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் எங்களால் மிகவும் வரவேற்கப்படுகிறது. முன்னைய வரவு செலவு திட்டங்களோடு ஒப்பிடுகின்ற போது இந்த வரவு செலவு திட்டம் பல முற்போக்கான முன்மொழிவுகளை கொண்டிருப்பதோடு நாட்டின் பொருளாதாரத்தை 7% அதிகரிக்கின்ற ஒரு இலக்கு வைக்கப்பட்டிருப்பதும் ஒரு விசேட அம்சமாகும். பல்வேறு நலனோன்பு திட்டங்களுக்கான முன்மொழிவுகளும் விசேடமாக உள்வாங்கப்பட்டிருப்பதும், இந்த நாடு மிக அதல பாதாளத்திலே கடன் சுமைகளை பெற்று அந்த கடனை மீள் செலுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருப்பதால் அதற்கான முன்மொழிவுகளும் உள்வாங்கப்பட்டிருப்பது இந்த வரவு செலவு திட்டத்தின் விசேட அம்சம். 2026ஆம் ஆண்டு ஜனவரியிலிருந்து அரசு ஊழியர்களுடைய சம்பளம் உயர்த்தப்படக்கூடியதாக இருக்கிறது. அதே போல வீடமைப்பு திட்டங்களுக்காக வடகிழக்கு பிராந்தியங்கள் உட்பட சகல இடங்களுக்கும் மேலதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பாதீட்டிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் நன்மையானதாக இருக்கும் என்று சொல்லிக்கொள்ளலாம். எனவே அதற்காக எங்களுடைய ஜனாதிபதி உட்பட அந்த கட்சியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். மக்களுக்கு வீதி அபிவிருத்தி, குடிநீர் விநியோகம், பல்கலைக்கழக மாணவர்களின் தகவல்கள் தொடர்பாலும் நவீனமயமாக்கப்பட்ட அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு என அனைத்து துறைகளிலும் சாதகமான ஒரு நிலையை ஜனாதிபதி அவர்கள் இந்த மக்களுக்கு வழங்கியுள்ளார். இந்த நிலை மக்கள் சார்பாகவும் ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.